குழந்தைகள் அவ்வளோ பட்டுக்குட்டிகளா வந்து எல்லாம் பேசிட்டு நடிச்சது கேட்டுட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா நீங்க இன்னும் கண்டு களிக்கிறதுக்கு இருக்கு நம்மளோட 2 நாடகங்கள் கோமாதாவை பற்றி. இதோ உங்களுக்காக. சுரமுனி கிண்ணர கிம் புருஷாதிக சுரமுனி கிண்ணர கிம் புருஷாதிக சகல ஜீவ கோட்டி ஜனனி சகல ஜீவ கோட்டி ஜனனி वन्दनमस्तुते सुरभिदेवी श्रीप्रिये वन्दनमस्तुते सुरभिदेवी श्रीप्रिये वन्दनमस्तुते सुरभिदेवी யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது போல நம் பாரத மக்கள் பசுவை வணங்குவதை பெரும் புண்ணியமாக கருதுகின்றனர். நம் மக்கள் பசுவை கோமாதா என்றும் பசுவின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்கள் இருப்பதாக கருதுகின்றனர். பெரிய புராணத்தில் ஒரு பாடல், ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான், தர்மம் தன் வழிச்செல்கை கடனென்று தன்மைந்தன், மருமம் தன் தேராழி உறவூர்தான் மனுவேந்தன், அருமந்த அரசாட்சி அரிதும் மற்ற எளிதோதான் என்று திருவாரூர் திருநகர சிறப்பை சொல்லும் பொழுது மன்னன் மனுநீதி சோழனின் பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறார் சேக்கிழார். இது என்ன தமிழ் பாடலா? அப்பா, நான் வேற ஏதோ மொழின்னு நினைச்சேன்ப்பா. சரி, இந்த பாடல்ல என்ன சொல்லிருக்கு? ஆமாம், இது பெரிய புராண பாடல். இது மன்னன் மனுவேந்தனை பற்றி சொல்லி இருக்கு. மனுவேந்தனா? அவர் யாரு? மனுநீதி சோழன் தான் மனுவேந்தன். அப்பா, பெரிய புராணத்துல சேக்கிழாரே பாடுற அளவுக்கு அப்படி அவர் என்ன செய்தார்? பசுவுக்கு நீதி வழங்கினார். என்ன, ஒரு பசுவுக்கு நீதியா? இப்பெல்லாம் மனுஷனுக்கு நீதி கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல ஒரு பசுவுக்கு நீதியா? நமக்கெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிறது எங்க தெரியறது? எப்போ பார்த்தாலும் ஃபாசிசம் நேசிசம் இதெல்லாம் தான் நம்ம படிக்கிறோம். நம்ம நாட்டில் நடந்த இவ்வளவு உன்னதமான விஷயத்தை பத்தி தெரியாம போச்சே. ஆமாம், மனுநீதி சோழன் நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவன், பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்குபவன். மக்கள் குறை கேட்கவே அரசவை வாயிலில் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டியிருந்தான். யாருக்கு எந்த குறை என்றாலும் அந்த மணியை அடித்தால் மன்னனே நேரே வந்து மணி அடித்தவரின் குறை தீர்ப்பானாம். ஆஹா, அருமை! எப்பேற்பட்ட ராஜாக்கள் நம் பாரத தேசத்தை ஆண்டனர் என்று நினைக்கும் போதே மேனி சிலிர்க்கிறதல்லவா? வாருங்கள், அதை இப்பொழுது அனுபவிப்போம். வாருங்கள் அமைச்சரே. என்ன அமைச்சரே, நம் நாட்டில் யாவரும் நலம்தானே? ஆம் அண்ணா, தங்களாட்சியில் யாதும் நலமே. இப்போதுதான் சொன்னீர்கள் யாவரும் நலம் என. ஆராய்ச்சி மணி அடிக்கிறதே. ஆராய்ச்சி மணி அடித்தால் யாருக்கோ ஏதோ குறை என்றுதானே அர்த்தம்? ஆச்சரியமாக உள்ளது. இதுவரை இந்த மணி யாராலும் அடிக்கப்படவில்லையே மன்னா. அந்தோ, யாருக்கு என்ன குறையோ? வாருங்கள் அமைச்சரே, விரைந்து சென்று பார்ப்போம். ஆகட்டும் மன்னா. மன்னனும் அமைச்சரும் ஆராய்ச்சி மணியை நோக்கி விரைந்து வந்தனர். மன்னர் வந்து விட்டார். அட, அது பாரு, ஆராய்ச்சி மணி ஓசை கேட்டு நம் மன்னரே வந்து விட்டார். ராஜா வந்து விட்டார். பாருண்டி, ஒரு மாட்டுக்காக நம்ம ராஜாவே வந்துட்டாரு போல. என்ன ஆயிற்று? யார் ஆராய்ச்சி மணியை அடித்தது? மன்னா, மணி அடித்தது ஒரு பசு. பசுவா? எங்கே? மன்னா, இந்த பசுவாக தான் இருக்குமோ? அதன் கண்களில் நீர் தெரிகிறது, கற்றுகிறது.
கண்களால் ஏதோ காட்டுகிறதே. ஆமாம், இதுதான் அந்த தாய் பசு போல இருக்கிறது. பக்கத்தில் கன்று கிடக்கிறதே, என்ன நடந்தது? மன்னா, அது இளவரசர். இளவரசர்? இளவரசருக்கு என்ன? இளவரசருக்கு ஒன்றுமில்லை. இளவரசர் தேரில் வேகமாக வரும்போது கன்று குட்டி ஒன்று அவர் தேர்காலில் அடிபட்டு கன்றுக்கு என்ன ஆயிற்று? கவலை வேண்டாம். யார் என்ன தீங்கு செய்தாலும் நம் மன்னன் மனுநீதி சோழனின் ஆட்சியில் ஒரே நீதி. பயமின்றி கூறுங்கள். ஆம், ஏன் தயக்கம்? பயமின்றி கூறுங்கள். கன்று மாண்டு விட்டது மன்னா. தன்னால் ஒரு உயிர் போய்விட்டதே என்று இளவரசன் வீதிவிடங்கன் மனம் வருந்தினான். தந்தையின் நல்லாட்சிக்கு தன்னால் அவப்பெயர் வந்துவிட்டதே என வருந்தி பயந்து ஓரமாக நின்று கொண்டான். அச்சோ, கன்று மாண்டு விட்டதா? வீதி விடங்கா, மன்னித்து விடுங்கள் அப்பா. அச்சோ, இந்த தாய் பசுவின் ஏக்கத்தை எப்படி சரி செய்வது? மன்னா, சற்றே பொறுமையாக யோசித்து முடிவிடுங்கள். இதில் யோசிக்க என்ன உள்ளது? தாய் பசு படும் துன்பம் அளவற்றது. அந்தோ பரிதாபம். மன்னா, என்ன செய்வது? தாய் பசுவின் ஏக்கத்தை சரி செய்ய வேண்டும். அந்தோ பரிதாபம். புத்திர சோகம் என்பது மனிதனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் மாட்டுக்கும் உண்டுதானே. அதனால் எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டும். நீதி வழங்க வேண்டும். தாய் பசுப்படும் துன்பம் யாம் பெற வேண்டும். தேரெங்கே? தேரை பூட்டி வாரும். மன்னர் நீதி வழங்குகிறார். நீதி தவறா அரசன் மனுநீதி சோழன் வாழ்க. மன்னர் பசுவிற்காக நீதி வழங்குகிறார். அனைவரும் வாருங்கள். மன்னர் வாழ்க. நம் மன்னர் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க. நீதி தவறா அரசன் மனுநீதி சோழன் வாழ்க வாழ்க. பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனுநீதி சோழன் என்று பலரும் நினைவு கூறும் விதமாக தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து தன் மகனையே தேர்காலிலிட்டு நீதியை நிலைநாட்டினான் மன்னன் மனுநீதி சோழன். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட. தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதியே என்று சிலப்பதிகாரத்தில் போற்றி சொல்வது போல, தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு இல்லாமல் அந்த குற்றத்திற்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து ஒரு பசுவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீதியை நிலைநாட்டினான் மன்னன் மனுநீதி சோழன். வாழ்க மன்னன் மனுநீதி சோழன், வளர்க அவன் புகழ். வாழ்க மனுநீதி சோழன், வாழ்க மனுநீதி சோழன். நீதி தவறா மன்னன், நீதி தவறா மன்னன். வாழ்க தமிழ் மண்ணும் தமிழும், வாழ்க தமிழ் மண்ணும் தமிழும். வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க மனுநீதி சோழன். நீதி தவறா மன்னன். வாழ்க தமிழ் மண்ணும் தமிழும். வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே. ದಳಂಕು ತಕ್ಕ ದಿಕ್ಕು ತಕ್ಕದ ದಿಂಗಿನ ತುಂ ತದ್ದೆ ತಾಂಕಡ ತಕ್ಕ ತರಿಕಡ ಜಂ ಜಂ ತಾ ತಕ್ಕ ತದಿ ತಜ್ಜನು ತತ್ತದಿ ತರಿಕಡ ತಕ್ಕ ತದ್ದೆ ತಾಂಕಡ ತಕ್ಕ ತರಿಕಡ ಜಂ ಜಂ ತಾ ತಕ್ಕ ತದಿ ತಜ್ಜನು ತತ್ತದಿ ತರಿಕಡ ತಕ್ಕ ತದ್ದೆ ತಾಂಕಡ ತಕ್ಕ ತರಿಕಡ ಜಂ ತದ್ದೆ ತಾಂಕಡ ತಕ್ಕ ತರಿಕಡ ಜಂ
தத்தித்தாங்கடதக தரிக்கிடதக கிட 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 தக்க 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 கிட கிட தக்க தக்க ஜம் கிட தக்க ஜம் கிட தக்க ஜம் கிட தக்க ஜம் கிட 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 தக்க 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 கிட கிட தக்க தக்க ஜம் கிட 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 தக்க ஜம் தா ding ge na tum kita taka jam kita taka jam kita taka jam ta ding ge na tum kita taka jam kita taka jam kita taka jam ta ding ge na tum ta ding ge na tum ta ding ge na tum dinak dinak dinna dinak dinna dinak dinak dinna dinna kada tari kada dinak dinna दिनक दिना दिनक दिनक दिना दिन दिना किड तक तरी किड तरी तदण दाण त जोनु जोनु त धीमी धीमी त कीट तरी त दाण तक दिको त दिंगी न तुम दि तरी त दाण दि तक दिको त दिंगी न तुम त दि तरी त दाण त दि तक दिको त दिंगी न तुम त दिंगी न तुम त दिंगी न तुम ता வாழ்க மனுநீதி சோழன் நீதி தவறா மன்னன் வாழ்க தமிழ் மண்ணும் தமிழும் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே மனுநீதி சோழன் நீதி தவறா மன்னன் வாழ்க தமிழ் மண்ணும் தமிழும் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே. இப்படி மனுநீதி சோழன் எப்படி தன்னுடைய அறநெறியிலிருந்து தவறாமல் ஒரு பசுவுக்கு கூட நியாயம் வழங்கினார் என்பதை பார்த்தோம். தமிழகம் மட்டுமல்லாது பாரத தேசத்தில் வாழ்ந்த திலீபன் போன்ற எல்லா மன்னர்களும் மக்களும் மகான்களும் கூட மாடுகளை தெய்வமாக மதித்திருக்கிறார்கள். இதே போலவே ஒரு ஆச்சரியம் மற்றொரு இடத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. அப்படியா? அது என்ன இடம்? சலா ஆளந்திலா जाऊं आळंदीला जाऊं चला रे आळंदीला जाऊं चला आळंदीला जाऊं आळंदीला जाऊं आळंदीला जाऊं चला रे आळंदीला जाऊं ज्ञानेश्वरा ज्ञानेश्वरा मुखी म्हणता चुकती फेरा आळंदीला जाऊं आळंदीला जाऊं आळंदीला जाऊं चला रे आळंदीला जाऊं. ஆஹா, என்ன அழகான அபங்கம்! அப்போ நாம் போகுமிடம் துக்காராம், ஏகநாதர் போன்ற பல மகான்கள் வாழ்ந்த பாண்டுரங்கனுடைய சாம்ராஜ்யமாகிய மகாராஷ்டிரத்துக்கு தான் போகிறோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. உண்மையான ஞானத்தால் ஞானிகள் மற்றவர்களை பிராமணன் என்றோ பசு என்றோ யானை என்றோ நாய் என்றோ நாயை உண்பவர் என்றோ தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டார்கள். அனைவரையும் சமமாகவே பார்க்கின்றார்கள் என்று கீதையில் கீதாச்சாரியன் கூறுகிறார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் பகவான் சர்வாந்தர்யாமியாக எல்லோரிடமும் இருக்கின்றான். அதற்கு உதாரணமாக நாம் இன்று பைட்டன் என்று சொல்லக்கூடிய பிரதிஷ்டானபுரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை அனுபவிப்போம். விட்டல் பந்த் ருக்மிணி பாய் என்று ஒரு தம்பதி இருந்தனர். வைராக்கியசீலரான விட்டல் பந்தோ கிரகஸ்தாசிரமத்தை ஏற்ற பிறகும் கூட சதா பக்தி பஜனை தியானம் அனுஷ்டானம் என்று எப்பொழுதும் பக்தி சாதனைகளிலேயே ஈடுபட்டு வந்தார். जय जय राम कृष्ण हरे जय राम कृष्ण हरे जय 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 जय राम कृष्ण हरे. திருமணமான கொஞ்ச காலத்திலேயே விட்டல் பந்த்
காசிக்கு சென்று சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். தன் கணவர் தன்னை விட்டு பிரிந்த போதிலும் ருக்மிணிபாய் ஸ்திரீ தர்மத்திலிருந்து வழுவாமல் எப்பொழுதும் தபஸ்வினியாக தினமும் அரச மரத்தை, அதாவது அஸ்வத்த விருட்சத்தை பிரதட்சிணம் செய்வது, துளசி பூஜை செய்வது போன்ற ஸ்திரீ தர்மங்களில் ஸ்ரத்தையோடு இருந்தாள். அப்படி ஒரு நாள் मूलतो ब्रह्मरूपाय अग्रतो विष्णुरूपिणे अग्रतो विष्णुरूपिणे मूलतो ब्रह्मरूपाय मध्यतो विष्णुरूपिणे अग्रत शिवरूपाय वृक्षराजाय ते नमः मूलतो ब्रह्मरूपाय मध्यतो विष्णुरूपिणे अग्रत शिवरूपाय वृक्षराजाय ते नमः. राम 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 राम. ஆஹா, ஒரு மகான் வந்துள்ளார். அவரை நாம் நமஸ்கரிப்போம். சௌபாகியவதி பவ, சத்புத்திரவதி பவ. குருதேவா, அது எப்படி சாத்தியமாகும்? என் கணவரோ உங்கள் சிஷ்யர்தான், உங்களிடம்தான் சந்நியாச தீட்சை பெற்றுக்கொண்டார். அப்படியா? யாரம்மா உன் கணவர்? மகாராஜ், விட்டல் பந்து தான் இந்த அம்மாவின் கணவர். ஆமாம் குருதேவா. எங்கே? அவரை கூப்பிடுங்கள். சரி மகாராஜ், நான் அவரை அழைத்து வருகிறேன். ராம 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 அழைத்தீர்களா? ஆம். நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தை விட்டுவிட்டா சந்நியாசம் ஸ்வீகரித்துக் கொண்டீர்கள்? உங்களுக்கு இல்லறமே நல்லறம். உங்கள் மனைவி ருக்மணிபாயுடன் சேர்ந்து மீண்டும் இல்லறத்தை தொடருங்கள். நல்ல சத்புத்திரர்களை பெறுவீர்கள். இதுவே பாண்டுரங்கனின் ஆக்ஞை. குருதேவா, அது எப்படி சாத்தியம்? ஒருமுறை சந்நியாசாசிரமம் வந்த பிறகு மறுமுறை கிரகஸ்தாசிரமமா? நான் சொல்கிறேன், கேளுங்கள். என் வாக்கு ஒரு போதும் பொய்க்காது. சாக்ஷாத் பாண்டுரங்கனுடைய அனுகிரகம் இந்த உலகமே மெச்சும் அளவுக்கு நல்ல ஞானமுள்ள குழந்தைகளை நீங்கள் பெறுவீர்கள். ஆகட்டும் குருதேவா, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். மிக்க மகிழ்ச்சி குருதேவா. குருவின் ஆக்ஞைப்படியே விட்டல் பந்தும் ருக்மிணிபாயுடன் வாழ்ந்து வந்தார். குரு அருளால் அவர்களுக்கு நிவிருத்தி, ஞானதேவ, சோபான, முக்தாபாய் என்று 4 குழந்தைகள் பிறந்தனர். சதா சிவாச்சாவதார சுவாமி நிவೃತ್ತಿದಾತಾರ சதா சிவாச்சாவதார சுவாமி நிவೃತ್ತಿದಾತಾರ महाविष्णु चावतार सखा माझा ज्ञानेश्वर महाविष्णु चावतार सखा माझा ज्ञानेश्वर ब्रह्म सोपान तो झाळ भक्तानंदवर्तळ ब्रह्म सोपान तो झाळ भक्तानंदवर्तळ आदिशक्ती मुक्ताबाई
आदिशक्ति मुक्ताबाई दासी जने लागे पाई आदिशक्ति मुक्ताबाई दासी जने लागे पाई सदा शिवाचावतार स्वामी निवृत्तिदातार स्वामी निवृत्ति ज्ञान देव सोपान मुक्ताबाई இந்த அபங்கத்தில் அனுபவித்தார் போல் இந்த 4 குழந்தைகள் பிறந்து சிறுவர்களாக வளர்ந்து வரும் பொழுது இங்க பாருடி, இவர்கள் சந்நியாசி பெற்ற குழந்தைகளாம். என்னது சந்நியாசி பெற்ற குழந்தைகளாம்? என்ன சந்நியாசிக்கு குழந்தைகளா? ஆச்சரியமா இருக்கே. யாரோ குருவா, குரு சொன்னாருன்னு திரும்பவும் குடும்ப வாழ்க்கையே வந்துட்டாலாம். என்னவோ போ. குழந்தைகளா, எல்லாரும் அண்ணாவோட உள்ள போங்கோ, ஆத்துக்குள்ள போங்கோ. ருக்மிணி, ருக்மிணி, வா, நம்ம போயிடலாம். இந்த மக்கள் பேச்சு கேட்டதெல்லாம் போதும், நம்ம போயே விடலாமா? நம்ம குழந்தைங்களை பாண்டுரங்க பார்த்துப்பாமா. வாமா, நம்ம போயே விடலாம். ஆமாம் சுவாமி, நம்ம குழந்தையில பாண்டுரங்கன் பார்த்துப்பான். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்,